2024ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் நேற்று வெளியானது. சகல பெறுபேறுகளும் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதோடு பாடசாலைகளுக்கு பெறுபேறு ஆவணம் அனுப்பப்பட்டுள்ளது. உயர்தர பரீட்சை பெறுபேறுகளுக்கு அமைய கணித பிரிவில் முதலிடத்தை கம்பஹா பண்டாரநாயக்க வித்தியாலயத்தைச் சேர்ந்த லெசது ரன்சர குமாரகே என்ற மாணவன் பெற்றுள்ளார். கலைப்பிரிவில் கம்பஹா ரத்னாவெளி மகளிர் வித்தியாலயத்தின் செனலி சமத்கா ரணசிங்க என்ற மாணவி முதலிடம் பிடித்துள்ளார். குருநாகல் மலியத்தேவ மகளிர் வித்தியாலயத்தின் சதீத்தி நிம்ஹார என்ற மாணவி உயிரியல் விஞ்ஞான பிரிவில் முதலிடம் பிடித்தார். வணிக பிரிவில் கொழும்பு விசாகா வித்தியாலயத்தின் ஹமாஷா துலாரி பெரேரா என்ற மாணவி முதலிடம் பிடித்தார். உயிரியல் கட்டமைப்பு தொழில்நுட்பவியல் பாடப்பிரிவில் சதலங்காவ தேசிய பாடசாலையைச் சேர்ந்த நெத்மி நவோதியா மாரசிங்க என்ற மாணவி முதலிடம் பிடித்துள்ளார். இம்முறை உயர்தர பரீட்சைக்கென 2,04,361 பேர் தோற்றியிருந்தனர். இதில் 2,22,774 பாடசாலை பரீட்சார்த்திகளும் 51,587 தனிப்பட்ட பரீட்சார்த்திகளும் உள்ளடக்கம். அவர்களில் பாடசாலை பரீட்சார்த்திகள் 1,40,964 பேரும் தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் 27,624 பேர் என்ற அடிப்படையில் 1,77,588 பேர் பல்கலைக்கழகம் செல்வதற்காக தகுதி பெற்றுள்ளனர். பரீட்சைக்கு தோற்றிய விண்ணப்பதாரிகளில் 456 பேரின் பெறுபேறுகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. கடந்த வருடங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இம்முறை பரீட்சை பெறுபேறுகளில் முன்னேற்றம் காணப்படுகிறது. 2022ஆம் ஆண்டு 64.21 வீதம், 2023ஆம் ஆண்டு 66.07 வீதம், 2024ஆம் ஆண்டு 67.32 வீதம் என பெறுபேறுகள் அதிகரித்துள்ளன. இது பாடசாலை பரீட்சார்த்திகளுக்கான பெறுபேறு வீதமாகும். ஒட்டுமொத்த பரீட்சார்த்திகள் குறித்து பார்க்கும்போது 2022ஆம் ஆண்டு 63.25 வீதம், 2023ஆம் ஆண்டு 64.33 வீதம், 2024ஆம் ஆண்டு 64.73 வீதமாகும். இதில் ஓரளவு கட்டமான முன்னேற்றம் உள்ளது. இது சிறந்த நிலைமையாகும். விண்ணப்பதாரிகளுக்கு சில தேவைகளுக்காக பெறுபேற்று சான்றிதழை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கலாம். இதற்கும் நாம் வாய்ப்பளித்துள்ளோம். தற்போது ஆன்லைன் ஊடாக சான்றிதழை பெற்றுக்கொள்ள விண்ணப்பிக்க முடியும். எமது ஆன்லைன் சேவை ஊடாக இப்போதும் பல பரீட்சார்த்திகள் இதற்காக விண்ணப்பித்துள்ளனர். மேல் பரிசீலனைக்காக விண்ணப்பிக்கும் காலத்தை நாம் ஊடகங்கள் ஊடாக அறிவிப்போம். இதற்கு ஆன்லைன் ஊடாகவே விண்ணப்பிக்க நாம் வாய்ப்பளிப்போம். இதற்கு நீண்ட காலப்பகுதியை வழங்க எதிர்பார்க்கவில்லை. இது குறித்து ஊடகங்களில் அவதானமாக இருங்கள். இந்த சவால்களுக்கு மத்தியில் இந்த மாணவர்களின் எதிர்கால கல்வியை பாதுகாப்பதற்காக மிகவும் வெற்றிகரமான முறையில் இந்த பரீட்சையை நடாத்தி முடித்து பெறுபேற்றை வெளியிட எமக்கு முடிந்துள்ளது. பெறுபேறை பெற்றுள்ள சகல மாணவர்களுக்கும் நான் வாழ்த்து தெரிவிக்கின்றேன். இந்நாட்டில் உயர்கல்வியை பெற்று தேசிய கடமையில் இணைந்து கொள்ள உங்கள் அனைவருக்கும் சக்தி கிடைக்கட்டும் என்று வாழ்த்துகிறேன். உயர்தர பரீட்சை பெறுபேறை வைத்துக் கொண்டு பிள்ளைகளுக்கு அழுத்தங்களை பிரயோகிப்பதை தவிர்க்குமாறு வைத்தியர்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களிடம் கோரிக்கை விடுக்கின்றனர். நீங்கள் எதிர்பார்த்த பெறுபேறு கிடைக்கவில்லை என்பதற்காக அதனூடாக உங்கள் வாழ்க்கை தீர்மானிக்கப்படுவதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு முன்னோக்கி செல்ல முடியும். உங்களுக்கு பெறுபேறு குறைந்தமைக்காக காரணத்தை நீங்கள் கண்டறிய வேண்டும். நீங்கள் பாடத்தை விளங்கிக் கொண்டதில் உள்ள பிழையா, நீங்கள் இதற்காக படித்த முறை பிழையா, அல்லது நீங்கள் தெரிவு செய்த பாடப்பிரிவு உங்கள் ஆற்றலுக்கு ஏற்றதா என்பதை இந்நேரத்தில் கண்டறியுங்கள். நீங்கள் ஓரளவு சிறந்த பெறுபேறை எடுத்துள்ளதாக நீங்கள் நினைத்தால் நீங்கள் மீண்டும் உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் தீர்மானத்தை எடுங்கள். அநேக நேரங்களில் பிள்ளைகள் கூறுவது மீண்டும் நான் பரீட்சைக்கு தோற்ற மாட்டேன் என்பதாகும். அப்படி நினைக்க வேண்டாம். இன்னும் பல மாதங்கள் கழித்தே உயர்தர பரீட்சை இடம்பெறும். இந்த சில மாதங்களில் உங்களை போன்று திறமையானவர்கள் தயாராகி பரீட்சைக்கு தோற்றினால் வெற்றி பெற முடியும். அதனால் உங்கள் தைரியத்தை இழக்க வேண்டாம்.